இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. யானத்தை தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நீ இவ்வளவும் கூட கூட்டிட்டு போயிட்ட. இவ அங்க இருக்கும் போது நீ உன் வாழ்க்கைய இன்னும் புதுசா கூட ஆரம்பிச்சிருக்க மாட்டேடி. அத நினைச்சு எங்க வயித்துல இன்னும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது இப்போ எங்களை உயிரோட வச்சு எரிக்கிற மாதிரி இவளையும் அவனுக்கு ஜோடியாக்கி இங்க கொண்டு வந்து எங்க கண்ணு முன்னாடி நிக்க வைக்கிறியம்மா. இது என்னமா நியாயம்? நல்ல வேளை இந்த காட்சியை பாக்குறதுக்கு உங்க அப்பா இப்ப வீட்டுல இல்ல. இருந்திருந்தா அவருக்கு இந்நேரம் நெஞ்சு வலியே வந்திருக்கும். அம்மா, நான் என் புருஷனை நம்புறேம்மா. அவர் அப்பளுக்கு இல்லாதவர்மா, அவர் நிரபராதி, அவர் எந்த தப்பும் பண்ணலமா. வேற ஏதோ கொலர்படி நடந்திருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் நாங்க இறங்கி இருக்கோம். அவ புள்ள தாச்சியா இருக்கிறதுனால அவகிட்ட ஈவருக்கு இல்லாம நடந்துக்க என்னால முடியலம்மா. அவளுக்கு கூடிய சீக்கிரம் உண்மையை புரிய வச்சு அவளை அனுப்பிடுவேம்மா. அவ போயிடுவாம்மா. ஏய் பிரியா, அப்படி நீ கனவு கண்டுகிட்டே இரு. நான் தான் வாழ வேண்டியவ, நீ தான் இந்த வீட்டுக்கு திருப்பி வர வேண்டியவ. ஏய் வாய மூடுறி. எரியிற நெருப்பு போதாதுன்னு நீ வேற அதுல பெட்ரோல் ஊத்துறியா? போ. எரிஞ்சிட்டு இருந்த ஆர்த்தியை அணைச்சு போச்சு உன்னால. நான் ஆர்த்தியை எடுக்கல. போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. அண்ணா ப்ளீஸ், நாங்க உள்ள வந்து பேசுறோன்னு. இல்ல பிரியா, தயவு செஞ்சு அவசரப்படாத அண்ணா. உள்ளவமா வாங்க பிரதீப். அண்ணா. ஏமா, புகுந்த வீட்டுல இருந்து முத தடவை பிறந்த வீட்டுக்கு வர்ற. புருஷன் பொண்டாட்டின்னு 2 பேர் மட்டும் வந்தா பத்தாதா? எதுக்கு தேவையில்லாம அவளையும் இழுத்துட்டு வந்து நிக்கிற? இல்லைங்க, நாங்க வேணாம் தான் சொன்னோம். இவதான் கேட்காம. நான் உன்கிட்ட ஏதாவது பேசினேன்? உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டேன்? நீ எதுக்கு எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற?
அயோக்கிய ராஸ்கல். என் தங்கச்சுடி வாழ்க்கையை அழிச்சிட்டேன். ஏண்டா அந்த பொண்ணு வாழ்க்கையும் அழிச்சிட்டேன். அந்த பொண்ணு வயித்துல வளர குழந்தைக்கு தகப்ப நீதான்டா. ஐயோ சத்தியமா இல்லைங்க, என்ன நம்புங்க. ஏய் நடிக்காதடா. நீ நல்லவன் இல்லைங்கிறத என்னால இன்னைக்கு வேணா நிரூபிக்க முடியாம போகலாம். ஆனா ஒரு நாள் நிரூபிப்பேன். எவ்வளவு புத்திசாலித்தனமான கிரிமினலா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போயிடுவா. உன் விஷயத்துல அந்த ஆதாரம் ஒரு நாள் எனக்கு கிடைக்கும். அன்னைக்கு நீ அயோக்கியங்கிறத நான் நிரூபிப்பேன். உன் சாயம் அன்னைக்கு வெளுக்கும். அப்ப தங்கச்சி புருஷன் கூட பார்க்க மாட்டேன்டா. நானும் உன்னை வெளுத்து வாங்குவேன். கரெக்ட். எனக்கு மட்டும் பையன் பொறுக்கட்டும். அவன் ஜாடியை நீங்க எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. அவன் அப்படியே அச்சு அசலா மாமா மாதிரி இல்லனா நீங்களே என்ன அடிச்சு வெளியே துரத்துடுங்க. ஏய் ஏமா நீ வேற சாம்பிராணி இல்லாம வாயாலே புகை போடுற. கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. அண்ணே, ஒரு கொலை செஞ்சவன கூட அந்த குற்றம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம கோர்ட்ல ப்ரூவ் பண்ற வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவன்னு தான் நீதியும் சட்டமும் சொல்லுதே தவிர அவனை கோர்ட்ல நிறுத்தின உடனே கொலைகாரன்னு முத்திர குத்துறது இல்லன்னு. அந்த மாதிரி தானே இதுவும். இவர் தப்பு செஞ்சிருப்பாருங்கிறது உங்களோட நினைப்பு. அது உங்க வாதமா கூட இருக்கலாம். ஆனா அவரு நிரபராதிங்கிறது என்னோட தரப்பு வாதமா இருக்கு. ஒரு தெளிவான முடிவு வர வரைக்கும் அவருக்கு தயவு செஞ்சு இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிற மரியாதை கொடுங்கண்ணா. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன்னா. சரி விடுப்பா, வீடு தேடி வந்துட்டாங்க. நம்ம பொண்ணு போய் அங்க கஷ்டப்படுறா. அவ இன்னும் வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிற வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உறவு அறுந்து போயிடாம இருக்கிறதுக்காக அவளாவது ஒரு முயற்சி எடுத்து வந்தால. நாம அவளை ஒதுக்கி வச்சாலும் அவ பாசத்தினால நம்மள பார்க்க வந்திருக்கா. அதுக்காக அவளை மன்னிக்கலாண்டா. நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா, அவளையும் சேர்த்து 3 பேருமா? இல்லம்மா, என் வயித்துல வளர்ற புள்ளையும் சேர்த்து மொத்தம் 4 பேரு. முருகா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. சரி மாமா, நீங்க நின்னுட்டே இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்தா மரியாதை கிடைக்கவே கிடைக்காது, அதை எதிர்பார்க்கவே கூடாதுன்னு பிரியா சொல்லி தானே கூட்டிட்டு வந்தா. அப்ப வாங்க நம்ம உட்காருவோம். அம்மா போன வேகத்தை பார்த்தா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கிடைச்சாலும் சந்தோஷம்தான். ஹீட் வர ஓவரா இருக்கு. கூல் ஏதாவது குடிக்க கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு சந்தோஷமா போலாம். வாங்க. இங்க பாருமா, உன் விளையாட்டு எல்லாத்தையும் ஐஜி வீட்டோட நிறுத்திக்க. இங்க வேண்டாம், புரியுதா? பிரியா, நீ இந்த வீட்டு பொண்ணு. நீ இங்க எப்ப வேணும்னாலும் வரலாம், எப்ப வேணும்னாலும் போலாம். நீ மட்டும், உனக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கு. அடுத்த தடவை வரதா இருந்தா நீ மட்டும் வா. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் கூட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிய நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கோம். டிஎன்ஏ டெஸ்ட் கூட பண்ணலாங்கிற முடிவுல இருக்கோம்னு. கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுதுன்னு. இந்தாங்க. என்னம்மா ரொம்ப சூடா? நான் காஃபிய சொன்னேன். அம்மா, அப்பா, துவாரகேஷ் அண்ணன், ஸ்னேகா அண்ணி யாரையுமே காணுமேம்மா. துவாரகேஷும் ஸ்னேகாவும் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் வர வரைக்கும் நான் இருந்து பார்த்துட்டே போறேம்மா. வேண்டாம் பிரியா, அவங்க எப்போ வருவாங்க என்ன நமக்கு தெரியாது. அதுவும் இல்லாம உங்க அப்பா வந்தாருன்னா நம்ம எல்லாரையும் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. எதுக்கு அவரை கோவப்படுத்தி விடுற சாபத்தையும் வாங்கிக்கணும்? நீ உங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, பார்த்தாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். நீ உங்க அப்பாவை பார்க்கணும்னா இன்னொரு நாளைக்கு நீ தனியாக வந்து பார்த்துக்கோ. சரி, வா கிளம்பு. மாமா, பிரியா எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? அவ இருந்து அவங்க அப்பா, அண்ணா, அண்ணி எல்லாரையும் பார்த்துட்டு வரட்டும். இங்க பார் பிரியா, நீ எல்லாரையுமே பார்த்துட்டு நைட்டு வா, இல்ல காலையில வா. ஏன் 1 வாரம் 1 மாசம் கழிச்சு கூட வா. இல்லன்னா நீ வரவே வேண்டாண்டி, இங்கே இரு. ஏன் புருஷனை நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. புடிங்க, வாங்க போலாம். ஏய், வாங்க மாமா. ஏன்டி இப்படி என்ன படுத்தி எடுக்கிற? விடுறி என்ன? வாங்க, நாம போலாம். நீங்க வண்டி எடுங்க. நானும் கிளம்புறேம்மா. ஏடி, வந்த இடத்துலயே இவ்ளோ ஐஷாட்டியம் பண்றாளே. இவ அந்த வீட்ல பண்ற கொடுமை எல்லாம் பாத்துக்கிட்டு உங்க ஐச்சி மாமனாரும் மாமியாரும் சும்மாவா இருக்காங்க? அவங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி இருக்காடி? அவங்க எல்லாம் மனுஷங்க தானா? யாரு அவங்கள? முதல்ல அதெல்லாம் ஒரு குடும்பமா? மகன் அயோக்கியத்தனம் பண்றான், அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அதை மறைக்கிறாங்க.
ஒரு நல்ல போலீஸ்காரனா இருந்தா இந்த மாதிரி செய்வானா? அந்த குடும்பம் இருக்கே சரியான ஃப்ராடு குடும்பமா. இதுக்கு தான் நான் தல தலையா அடிச்சுக்கிட்டேன். இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம். யாராவது கேட்டீங்களா? நீ வேணா பாத்துக்கிட்டே இருமா. அந்த ஐஜி அவங்க பொண்டாட்டியும் சேர்ந்து ஒரு நாள் பிரியாவை அடிச்சு வெளியில துரத்தத்தான் போறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் அத்தை மாமாவை யாரும் தப்பா பேச வேண்டாம். இவன் நல்லவளா கெட்டவளான்னு அவங்களும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு தானே இருக்காங்க. என்னை வாழ வைக்க அவங்க துடிச்சிட்டு தான் இருக்காங்க. நான் தான் பிடிவாதமா இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு என் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயம் என் பக்கம் தான் வெற்றி வரும். உனக்கு ரொம்ப அசாத்திய துணிச்சல்றி. நீ இவ்வளவு மனதைரியம் உள்ளவளா இருப்பன்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. அண்ணா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. அம்மா எழுந்திரிமா. சீக்கிரமே உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கட்டும். நல்லா இருமா. அம்மா நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருடி. தீர்க்க சுமங்கலியா இரு. மஞ்சள் குங்குமம் தர எடுத்துட்டு போ. என்ன வா வாடி வா. நீ நல்லா இருப்படி. இந்தா அம்மா அந்த பூவையும் இந்த எக்ஸ்ட்ரா பிளவுஸ் பிட்டையும் நான் எடுத்துக்கிட்டுமாம்மா? பாவம்மா அந்த அஞ்சலி. அவளுக்கு நீ யாருமா இருக்கா? அவளுக்கெல்லாம் நான் தரமாட்டேன். அப்படி சொல்லாதம்மா. என் புருஷனுக்கு அவ பொண்டாட்டி இல்லைனாலும் யாரோ ஒருத்தருக்கு அவ மனைவி தானம்மா. அவளும் ஒரு சுமங்கலி தானம்மா. குடுமா குறைஞ்சிட மாட்டேன். இதெல்லாம் எங்க போய் எதுல முடியும்னு எனக்கு தெரியலடி. எல்லாம் அந்த கடவுளுக்கே வெளிச்சம். நான் வரேன். அண்ணா நான் போயிட்டு வரேண்ணா. ஐ பூ எனக்கா? ம். இதுவும் எனக்கு தானா? தேங்க்ஸ். வாங்க மாமா போலாம். மீனா 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 ஏய் என்னாச்சு? என்னாச்சு மீனா? வயிறு வலிக்குது. ஐயோ என்னடி சொல்ற? நீ வா முதல்ல நம்ம ஹாஸ்பிடல் போலாம். என்னால முடியல. பாத்து பாத்து என்ன மீனா ஒரு போன் அது பண்ணிருக்கலாம்ல.
லேசா தானே போயிடுச்சோம். காரை ஏத்தி கொண்டுட்ட மாதிரி கத்துறான். நான் தான் உன்னை அடிச்சு தூக்க சொன்னேன்ல, நீ வேற எல்லாத்தையும் அறகுறையா பண்ணு, அப்புறம் பின்னாடி வருத்தப்படு. இதான் உன் கேரக்டருமா? 2 பேருக்கும் திமிரு தலைக்கேறிடுச்சா? ரோட்ல சும்மா போறவங்க மேல வேணும்னே வண்டி இடிச்சு வம்பிழுக்க பாக்குறீங்களா? நீ சும்மா போனியா? ஏதோ வீட்டு பிரச்சனை தாங்க முடியாம தண்ணி போட்டு ஃபுல்லா தள்ளாடி நடந்து போன மாதிரி இருந்துச்சு. அட, அதுக்கு இந்த ஆள் கிட்ட காசு எதுப்பா? வாங்கின கடனையும் அடைக்க முடியாம அலைஞ்சிட்டு இருக்கான். ஏண்டி நீ அரலூசா தானே இருந்த? நான் அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்தின உடனே முழு லூசாவே மாறிட்டியா? நீ எல்லாம் என்ன பிறவின்னு எனக்கு தெரியல. மனுஷ ஜென்மமா பிறந்தா ஏதாவது ஒரு விதத்திலேயாவது நல்லவங்களா இருக்கணும். ஆனா நீ நல்ல மனைவியாவும் இல்ல, நீ பெத்த குழந்தைக்கு நல்ல தாயாவும் இல்ல. யார பார்த்து என்ன சொல்றேன்? நான் என் குழந்தைக்கு நல்ல தாய் இல்லைன்னு நீ சொன்னா இந்த உலகத்துல எந்த தாயும் அவங்க குழந்தைக்கு நல்ல தாயா இருக்கவே முடியாது. ஹலோ 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 ஹலோ, நீ என்னமோ பெரிய தெய்வத்தாய் ரேஞ்சுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. பொதுவா சின்ன குழந்தைங்களால யாரையுமே வெறுக்க முடியாது. அதுலயும் இந்த உலகத்துல எந்த குழந்தையாலையும் பெத்த தாயை வெறுக்க முடியாது. ஆனா நம்ம குழந்தை உன் பேரை சொன்னாலே வெறுக்கிறா. அதுக்கு காரணமும் நீதான். அவ வெறுக்கிறானா அதுக்கு காரணம் யாரு? அது நீதானே. எல்லாரும் சேர்ந்து அந்த பிஞ்சு மனசுல நஞ்ச கலந்து என்ன வெறுக்க வச்சிட்டீங்களே. என் பொண்ண மறுபடியும் என்கிட்ட கொடு, அடுத்த நிமிஷம் அவ என் பக்கம் வந்துருவான். என் குழந்தைய உன்கிட்ட கொடுக்கறதா? நடக்காதே, நடக்காது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் உடனே கிளம்பி போயிடுங்க. ஏய், குழந்தைய வாங்குற ஐடியாவோட வீட்டு பக்கம் வந்துடாத. வந்த எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு கை காலெல்லாம் உடைச்சு தூக்கி எரிஞ்சிருவேன். அப்பா பேசிக்கிட்டே இருக்கா என்னப்பா? ஏய், கையும் காலையும் உடைச்சு காலம் பூரா முடக்கி போட்டுருவேன். அடா 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 அடா, கஜேந்திரன் கோவத்துல அப்படியே பொங்குறாரியா? என்ன மோதி பார்த்துடலாமா? இங்கேயே இப்பவே நான் ரெடி. வா, உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு நான் பாக்குறேன். என் கைகால உடைக்கிறேன்ல, வா வந்து ஓடவா. வா. இதுக்கெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு வேற ஆள் இருக்கு, அவங்க கவனிச்சுப்பாங்க உன்னை. ஓ, அதாவது கோபம் வந்தா கூட உன்னால டைரக்டா வெளிக்காட்ட முடியாது. அதுக்கு கூட உனக்கு அடியாள் சப்போர்ட் எல்லாம் தேவை. ஏன் கையால் ஆகாதவனா நீ? டேய், பணக்காரன்டா. நீ பாவம் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிறியே பணம், அது என்ன பொறுத்த வரைக்கும் அச்சடிச்ச அழுக்க காகிதம். அது இல்லாம தானே இப்படி ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்க. பா சொல்லுங்கப்பா. அதான் நீ சொல்லிட்டியோமா? யோ, நான் ஓன்ட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் பொம்பளை சப்போர்ட் தேடுற? அப்ப நீ என்ன வெத்து வேட்டா? ஆம்பளை தானே நீ? ஆவுன்னா அடியாள கூப்பிடுவாங்கிற, பொண்ணுகிட்ட சப்போர்ட் வாங்குற. உனக்கெல்லாம் எதுக்கு தாடி மீச? ஒண்ணு பண்ண, உன் பொண்ணுகிட்ட தான் சேலை இருந்தா வாங்கி கட்டிக்க. ஏ இடியட், ஒருத்தன் கை கால உடைக்கிற வந்த ஆம்பளையா? ஆம்பளைன்னு அர்த்தம் தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா உட்கார வச்சு அட்லீஸ்ட் 2 வேளையாவது சோறு போடுற வந்த ஆம்பளை. அவ கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம பாத்துக்கிறவன் தாண்டா ஆம்பளை. நீ எல்லாம் ஆம்பளையா? அதுக்கு வக்கு இருக்கா உனக்கு? நல்ல நாக்கு பிடிங்கிற மாதிரி கேளு, இன்னும் கேளு. கேளுமா? உங்ககிட்ட எல்லாம் நின்னு பேசுறதுக்கு அருவருப்பா இருக்கு. போடி சும்மா. ராஜீவ், என் செல்வாக்கு தெரிஞ்சும் கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியும் என் பலம் என்னன்னு. நான் நிக்கிற இடத்துல நிப்பேன், ஆனா என் எதிரிகளை நிக்க விடாம சுத்தி சுத்தி அடிப்பேன். நான் ஓட மாட்டேன், என் எதிரிகளை கதற கதற ஓட விடுவேன். நீ ஓட மாட்டேங்கிறதா எனக்கு நல்லா தெரியுமையா. இந்த உடம்பு வச்சுட்டு எங்க இருந்து ஓடுறது? சேர்ந்தாப்பெல்லாம் 4 அடி நடக்கிறதுக்கே உன்னால முடியாது. ஒரு தாய் குழந்தை பிரிக்கிற வெக்கமால உனக்கு? இங்க பாரு, தாய் பாசம் தகப்பன் பாசம்லாம் பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. என் குழந்தைய நான் நல்லா தான் வளர்த்துட்டு இருக்கேன். ஆனா நீ உன் பொண்ணை வளர்த்திருக்கிற லட்சணம் தான் தெரியுது. ஏன் இவளை ஸ்பாயில் பண்ணது பத்தாதா? உன்னை நம்பி நான் என் குழந்தைய அனுப்பிச்சேன்னா நீ அவளையும் இந்த மாதிரி ஒரு தருதலையா தான் வளர்ப்பேன். அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஆமா ஆமா, உன்னை நம்பி உன் கூட இருந்தா உன்ன மொத்தத்தை ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருப்பான். முதல்ல என் குழந்தைய கிட்ட கொடுக்க போறியா இல்லையாடா? கொடுக்க முடியாதுடி. என்ன பண்ண முடியும் உன்னால? நான் என்னடி அவளை உன்கிட்ட அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். என்னைக்காவது நீயே போய் உன் குழந்தைகிட்ட அம்மா என் கூட வரியா அப்படின்னு கேட்டா அவளே உன் முகத்துல காரி துப்புவா. அவ என் கூட இப்ப நிம்மதியா இருக்கா, இப்ப சந்தோஷமா இருக்கா. எத்தனை நாளாச்சு நீ வீட்டை விட்டு வெளியில போய்? இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவ அம்மா எங்க, நான் அம்மாவை பார்க்கணும்னு கேட்டதே இல்லை. அவ நல்லா இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் அவளை கொடுக்கவும் மாட்டேன். அப்பா எனக்கு குஷி வேணும்பா, என் குழந்தை எனக்கு வேணும்பா. இந்த ஆள் அடிச்சு காலி பண்ணியாவது என் குழந்தைய வாங்கிட்டாங்கப்பா. சரிமா, நான் பாத்துக்கிறேன். பெருசா அப்படியே கிழிச்சிடுவார்.
நீ ஒரு லூசு, உங்க அப்பா ஒரு ஃப்ராடு. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. போவீங்களா? பா, இந்த ஆள் இல்லாம போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். அதுக்கு இவனை என்ன வேணாலும் செய்யுங்க, அத பத்தி எந்த கவலையும் இல்ல எனக்கு. உமா, நீ சொல்லிட்டல, just wait and watch. டேய் idiot, useless fellow. Stupid, worthless husband. You're a... இல்ல எனக்கு புரியல. இல்ல என்னது இது? இங்கிலீஷ்ல திட்டிட்டா நீங்க உடனே ஹை சொசைட்டி ஆயிடுவீங்களா? காசு, பணம், கார், பங்களா இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தங்க மேல் தட்டு மக்கள் ஆயிட முடியாது. உங்ககிட்ட வசதி வேணும்னா இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே நீங்க 2 பேரும் கேவலமான சாக்கடைக்கு சமம். ஆக்சுவலி யூ பீப்புள் ஆர். உங்களெல்லாம் எதுக்கு இங்கிலீஷ்ல திட்டணும்? என் லாங்குவேஜ்ல என் லெவலுக்கு இறங்கி திட்டுறேன். Stop it. உமா போறோம், இதுக்கு மேல நிக்க முடியாது, கிளம்பு போலாம். அப்ப இப்படி போலாம். கேவலம் பேசணும் எதிர்பார்க்கல. இதோ பாரு, நான் வண்டி ஓட்டுறேன். அவன் மாதிரி கடுப்புல எங்கேயா கொண்டு இடிச்சு என்ன சாவடிச்சிடாது. நீ போ, நான் யார் ஓட்டுறேன். மேலேயாவது தான் இடிப்ப. போ போ, போயா போ. வந்துட்டான். நீ என்ன அப்புறம் பாரு. பார்க்க ஆரம்பிச்சு. போயா. ஏய், வீட்டுக்கிட்டலாம் வந்துடாதே, வெட்டி மகுந்துருவேன். போ. காலங்காத்தர வந்து டென்ஷன் ஏத்திக்கிட்டு